and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிளான எலிகண்டான யூனிக் வெட்டிங் கேக் டிசைன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். சோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் பாத்தீங்கன்னா 2 kgல ஸ்ட்ராபெரி கேக். நம்ம நார்மலா டயர் கேக் செய்யறது மாதிரியா இந்த கேக்குக்கு வந்து அந்த 2 inch கேப்ல வந்து நான் டின் செலக்ட் பண்ணல. அதுவும் இல்ல இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு நமக்கு பாட்டம் டயர்ல ஹைட் அதிகமா வேணும், டாப் டயர்ல வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியா போதும். ஏன்னா அந்த இமேஜ் வந்து அந்த மாதிரி தான் வந்து அதில் செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டயர் கேக் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே டயர் கேக் பண்ணும்போது 2 inch கேப்பில் இருக்கணும். அதாவது பாட்டம் 8 inch எடுத்தால் டாப்பு வந்து 6 inchலேயே செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கேக்குக்கு வந்து நல்ல ஹைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் நமக்கு அந்த டயரே தேவையில்லை, ஃபுல் ஒரே லென்த்துக்கு கேக் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டுக்கு நம்ம செய்து டெலிவர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். அதனால இடையில வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸில் டயர் வந்து செட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து எனக்கு மாடல் கொடுத்துருந்தாங்க. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் டாப் டயர் ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டுக்கு இருக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ஒரு 3 kg கேக்கோட மாடலாக இருந்தது. பட் அவங்க வந்து 2 kg கேக்கில் போதும், கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுங்கள், அந்த மாடல் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் 2 kg கேக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு பாட்டமில் கரெக்டாக நம்ம எப்போவுமே ஒரு டயர் பண்ணுவோம்ல, 4 inch ஹைட்டுக்குள்ள லென்த் இருந்தால் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து அழகாக செய்ய முடியும். அதனால தான் பாட்டமில் ஹைட் அதிகமாகவும் டாப்பில் ஹைட்டு கம்மியாகவும் 2 kg கேக்கு வெயிட்டுக்கு நான் கால்குலேட் பண்ணி செய்துட்டேன். அதனால பாட்டம் டயருக்கு வந்து 7 inch டின்ல 2, டாப் டயருக்கு வந்து 6 inch டின்ல 2 அந்த மாதிரியா நான் எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ டாப் டயருக்கு வந்து 4 லேயர் போதும். அப்போ டோட்டலாக இந்த 2 kg பேட்டரை வந்து அந்த 2 6 inch டின்லையும் நமக்கு ஒரு 2 லேயர்ஸ் கிடைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பேட்டரை 7 inch டின்ல 2லேயுமா ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். 2 7 inch டின்லையா பேக் பண்ண கேக்கை 6 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே 2 6 inch டின்ல பேக் பண்ண கேக்கை 4 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா லேயர்ஸையும் நான் சேர்த்து தான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். டயர் கேக்குகள்லாம் இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ஒர்க்கு முடிச்சு கிடைக்கும். இல்லை ஒவ்வொரு லேயராக நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகிடும். இது நான் எல்லா லேயர்ஸுக்குமே ஃபர்ஸ்ட்டு சுகர் சிரப்பு வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ கேக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்ட்ராபெரி க்ரஷையும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு லேயராக ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது மாதிரி டாப் டயரோட பாட்டமில் கொடுக்குறதுக்காக 6 inchலையா சர்க்கிள் போர்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 kg உள்ள போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண போர்டையும் வச்சு அதுலேயுமே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே செகண்ட் டயர் கேக்குக்குள்ள 4 லேயர்ஸ், அதாவது 6 inchல உள்ள 4 லேயர் கேக்கையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டாக் பண்ணிட்டு க்ரம் கோட் முடிச்சு எடுத்துக்கலாம். பாட்டம் டயருக்கு 10 inchல உள்ள சர்க்கிள் போர்டு எடுத்திருக்கேன். நான் ட்ரம் போர்டு எதுவுமே எடுக்கலை, ஏன்னா இது 2 kg கேக் தானே, நமக்கு இந்த மாதிரி நார்மல் திக்னஸ் போர்டே வெயிட் வந்து தாங்கிக்கும். இந்த போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 6 லேயர் கேக்கையும் 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு க்ரம் கோட் முடிச்சு எடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடிச்சதுமே இந்த கேக் போர்டை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 3 ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டயர் கேக் ஸ்டாக்கிங்கில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ டயர் கேக்கு நம்ம செய்யும் போது இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்சர்ட் பண்ணுற இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து சேம் ஹைட்டில் இருக்கணும். இப்போ நான் செய்கிறது மாதிரி ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் கேக்கோட அந்த டாப் சர்ஃபஸ் வந்து ஈக்குவலாக லெவலாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அந்த ஸ்கியூவர் வந்து ஒரே சைஸ்லேயே கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க செகண்ட் டயர் மேலே வைக்கும்போது கேக் வந்து சரிஞ்சு நிற்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாட்டம் டயரோட சர்ஃபஸ் வந்து லெவலாக இருந்திருக்காது, அதுதான் வந்து டாப்பில் நம்ம வைக்கிற கேக் வந்து சரிஞ்சு போகிறது. இப்போ நம்ம ஐசிங் பண்ணுற சர்ஃபஸ் வந்து லெவலாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கியூவர்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னாலே நம்ம டயர் கேக்கு ஸ்டாக் பண்ணும்போது சரியாமல் லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ நான் செய்தது மாதிரியே இல்லாமல் ஸ்கியூவர் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி அந்த ஒன்னோட ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு 3 பீஸஸ் ஸ்கியூவரையுமே வெளியில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ஹைட்டுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கியூவர்ஸை கேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேக்கு சரிஞ்சு நிற்கிறது மாதிரியான ப்ராப்ளம் வராது. இப்போ அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது மேக்ஸிமம் ஒரு 8 to 12 hours வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டைம் நம்ம க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாச்சுன்னா கேக்கு ஹார்ட் ஆகாது.
அதுவே ஒன் டே எல்லாம் க்ரம் கோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா ஹார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் மார்னிங் க்ரம் கோட் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் எடுத்து ஐசிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவ்வளோ நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப அதிக நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எயிட் பாக்ஸில் ஏதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேக்கு வந்து ஹார்ட் ஆகாது. அப்புறமா ஐசிங் பண்ணுறதுக்கும் இப்போ க்ரம் கோட் முடிச்சு நான் சொன்ன மாதிரி மினிமம் ½ அன் ஹவர் செட் பண்ணதுக்கப்புறமா ஐசிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ் லெவலில் உள்ளவங்களுக்கு வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம க்ரம் கோட் முடித்து உடனே ஐசிங் கொடுக்கும்போது அது கொஞ்சம் லூஸாக இருக்கும், சரிங்களா? அப்போ ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே ஃபீல் ஆகும் பிகினர்ஸுக்கு. பட் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆனவங்க அப்படின்னா க்ரம் கோட் முடிச்சு உடனே ஐசிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சேம் ஐசிங்கும் முடிச்சுட்டு நான் இப்போ க்ரம் கோட் சொன்னது மாதிரியே தான் ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா என்ன ப்ராப்ளம் கிடையாது. அதாவது ஒரு 6 to 8 hours or 12 hours வரைக்கும் நம்ம ஐசிங் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப டைம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஐசிங் முடிச்சதுக்கு மேலே கிராக் விழ ஆரம்பிக்கும், சரிங்களா? அதனால ஐசிங் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸிமம் 4 to 6 hours நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். அது மாதிரி எப்படி பர்ஃபெக்ட் ஐசிங் பண்ணணும், ஷார்ப் எட்ஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் லேட்டராக நான் ஷுவராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 டயர் கேக்கையுமே ஐசிங் வந்து நான் முடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவுனுக்கு கொடுக்குற டெக்கரேஷன் வந்து ஃபாண்டனில் செய்து எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர்லேயே ஃபாண்டன் எடுத்திருக்கேன். இது வந்து ரெடிமேட் ஃபாண்டன் தான். இது வந்து நான் ஒயிட் ஃபாண்டனில் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ரெட் கலர் ஃபாண்டனே ரெடிமேடாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து ரெட் கலர், பிளாக் இந்த 2 கலர்ஸ் வந்து நான் அடிஷ்னலாக நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து டார்க் கலர்ஸ், நமக்கு ஒயிட்டில் வந்து இந்த கலர் ஆட் பண்ணி எடுக்கணும்னா நிறைய கலர் தேவைப்படும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த ஃபாண்டனோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும் அவ்வளோத்துக்கு நம்ம கலர் ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால் பிளாக் அண்ட் ரெட் கலரில் வந்து நான் எப்போவுமே ரெடிமேடாக தனி ஃபாண்டன் நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இந்த ரெட் கலர் ஃபாண்டனில் கொஞ்சமாக சிஎம்சி ஆட் பண்ணி நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபாண்டன்ட்டை ஓரளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த நாசில் இருக்குது இல்லையா, ஸ்மால் சைஸ் நாசில் தான், அதில் தான் நான் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த சர்க்கிளை வந்து 4 சைட்ஸையுமே லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ணது கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியே ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்துகிட்டு அதில் அந்த கேவிட்டிக்கு உள்ளால வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியாக ஃபாண்டன்ட் ஸ்வில் செய்கிறது வந்து இதோடைய கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது மாதிரியாக ஒரு 5 kg 3 tier பர்த்டே கேக்கில் வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த ஃபாண்டன்ட் ஸ்வில் வந்து ரொம்ப சின்னதாக செய்தால் போதும். ஏன்னா கேக்கோட விட்த்து பார்த்தீங்கன்னா 7 inch விட்த்து, அதுலேயும் அந்த கவுன் வந்து கொஞ்சமாக தான் வரும். ஸோ சின்னதாக செய்தால் போதும். பெருசாக செய்தாச்சுன்னா நமக்கு ஒரு 5 to 6 ஸ்வில்லே வந்து அந்த கவுன் ஃபில் ஆயிரும். அது பார்க்குறதுக்கு நல்ல லுக் இருக்காது. அதனால் சின்னதாக செய்து வச்சா நல்லாயிருக்கும். ஃபாண்டன் ட்ரை ஆகுறது வரைக்கும் இந்த மாதிரியாக மோல்ட்லேயே தான் அந்த ஸ்வில்லை வந்து வச்சுருக்கணும். இந்த ஃபாண்டன் வந்து அவனில் தான் ட்ரை பண்ணி எடுத்துருந்தேன். அது வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அவனில் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி டோட்டலாக ஒரு 4 செட்டு வந்து செய்து எடுத்துக்கிட்டேன். க்ரம் கோட் முடிச்சதும் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். சும்மா அப்படின்னா அந்த கப்பிள் இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஹைட்டு செட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக நான் ஒரு ரஃப் காப்பி பிரிண்ட் எடுத்திருந்தேன். சில நேரம் என்ன தான் ஹைட்டு விட்த் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்தாலும் சேஞ்ச் ஆகலாம். அதனால் நான் ரஃப்பாக ஒரு பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அது எப்படி இருக்குங்கிறது மாதிரியா. இதில் வந்து அந்த இடுப்புக்கு மேலே உள்ள போர்ஷன் வந்து டாப் டயர்லையும் அதுக்கு கீழே உள்ளது வந்து பாட்டம் டயரில் இருக்கிறதுமா நம்ம ஐசிங்க்கு மேலே வைக்கணும். அதனால அதையும் வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் இந்த ரஃப் காப்பி எடுத்த பிரிண்ட் வந்து இதோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எடுத்த ஒரிஜினல் பிரிண்ட் வந்து நான் கரெக்டான ஹைட்டில் நான் எடுத்துட்டேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு கிடைக்கும். வெட்டிங் கப்பிள் சில்ஹோடுன்னு டைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து வரும். இது வந்து எடிபிள் கிடையாது, நார்மல் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தது தான். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நம்ம கேக்கில் எடிபிளாக வைக்கணும் அப்படின்னா சுகர் ஷீட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கலாம். சுகர் ஷீட்டு இந்த மாதிரியாக ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து 250 to 300 rupees வரைக்கும் ஆகும். ஸோ கஸ்டமர் என்கிட்ட வந்து லோ பட்ஜெட்டில் மாதிரி செய்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். நார்மல் பிரிண்ட்னா ரேட் ஆகாது, பட் வந்து சுகர் ஷீட் எடிபிளாக செய்யணும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து 300 rupees ஆகும்னு சொன்னபோது அவங்க வந்து சுகர் ஷீட்டு வேண்டாம், சிம்பிளாகவே செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி பேப்பர்லேயே பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பிரிண்டை சுற்றி கரெக்டான அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நீட்டாக சைடு சுற்றி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடுப்புக்கு மேலே உள்ளது டாப்லேயும் இடுப்புக்கு கீழே உள்ளது பாட்டம்லேயும் நமக்கு வைக்கணும். அதனால் அது ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த பாட்டம் டயரில் அந்த கவுன் வார போர்ஷனில் நம்ம அந்த ரெட் கலரில் ஃப்ளவர் வைக்க போகிறதுனால அந்த போர்ஷனை வந்து இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேக்கில் வைக்கிறதுக்கு இதை மாதிரியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இனி செகண்ட் டயரை ஃபர்ஸ்ட் டயருக்கு மேலே ஸ்டாக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரியாக ஒரு ஈஸி மெத்தட் பண்ணிக்கலாம் பாருங்கள். கேக்கோட சென்டர்லையாக ஸ்கியூவர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் பேலட் நைஃப் ஏதாவது வச்சு, ஏன்னா அடியில் போர்டு இருக்கு இல்லையா, அதனால ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரியே நம்ம தூக்கி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது மேலே வச்சுட்டு இந்த பேலட் நைஃபை நம்ம எடுப்போம் தெரியுமா, அது கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லாஸ்ட்டு வெளியில் வர டைமில் அந்த டயர் கேக்கோட எட்ஜஸில் வந்து பேலட் நைஃப் பட்டு அந்த க்ரீம் போயிடும். அப்புறமா அந்த டாப் டயரில் பாட்டமில் ஒரு ஹோல் போட்டிருந்தோம்ல, அது வழியாக அந்த ஸ்கியூவரை வந்து ஃபுல்லாகவே கேக்குக்குள்ளால் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அகைன் வெளியில் எடுத்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லால் வச்சுக்கலாம். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த டாப் டயரில் அந்த இடுப்புக்கு மேலே உள்ள அந்த போர்ஷன்ஸை வந்து க்ரீமில் அப்படி மெதுவாக வச்சா போதும். அதில் கரெக்டாக அது வந்து ஒட்டி இருந்துடும். அப்புறம் அந்த பாட்டம் அந்த லெக் போர்ஷன் வந்து பாட்டம் டயரோட டாப்லையே டச் ஆகிறது மாதிரியாக வச்சு விட்டுக்கணும். அந்த கால் வந்து கீழே டச் ஆகி நிற்கணும்னெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அது கவுன் வச்சு கரெக்டாக ஃபுல்லாக போட்டு விட்டுக்கலாம். அவங்க கொடுத்த மாடல்லே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு கவுன் ஷேப்புக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிக்சர் வந்து A4 ஷீட் பேப்பர் தானே, நம்ம இந்த கேக்கில் வைக்கும்போது கிழியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கேக் கட் பண்ணி முடிகிறது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து நார்மல் பேப்பர் அப்படிங்கிறதுனால க்ரீமில் நம்ம வைக்கும்போது பேப்பர் வெட் ஆகும் சரிங்களா. பட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலருங்கிறதுனால அந்த வெட் ஆகுறது அவ்வளோவா தெரியாது. ஆனால் இதே மாதிரி கலர் பிரிண்ட் ஏதாவது நம்ம அந்த கேக்கு மேலே வைக்கும்போது கரெக்டாக அந்த வெட்டாக இருக்கிறது வெளியில் தெரியும். இந்த மாதிரி கலர் பிரிண்ட் ஏதாவது கேக்கில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேக்கில் பட்டர் பேப்பர் சேம் ஷேப்புக்கு கட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கேக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து வெட் ஆகாது. அடுத்ததாக கொஞ்சமாக க்ரீம் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த ரெட் கலர் க்ரீமை பைப்பிங் பேக்கில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு எடுத்துகிட்டு அது ஒரு கவுன் ஷேப்புக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு உள்ளால ஃபுல்லாகவே இந்த ரெட் கலரில் க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் ஒயிட் கலர் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃப்ரில்லுக்கு இடையில கேப் இருந்துச்சுன்னா அது கிளியராக நமக்கு வெளியில் தெரியும். அந்த ஃபுல் ரெட் கலராக நமக்கு கவர் ஆகி தெரியாது. அதனால இந்த கரெக்டாக அந்த கவுன் வர இடத்துலையே மட்டும் அந்த ரெட் கலர் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இனி இதை OHP ஷீட்டை சின்னதாக அந்த கட் பண்ண அந்த பீஸ் வச்சுட்டு அந்த ரெட் கலர் க்ரீமை கரெக்டாக எல்லா இடத்துலையுமா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 25 கிராம்ஸ் போல் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு சாக்கோ ரெட் கலர் சேர்த்து அந்த சாக்லேட்டை வந்து ரெட் கலர்லேயே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஃபாண்டன்ட் ஸ்விரில் எல்லாமே இந்த அவனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்விரில்லோட பாட்டத்தை நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரெட் கலர் சாக்லேட்டு, அந்த சாக்லேட்டில் லைட்டாக டிப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கவுன் ஷேப்பில் ஒவ்வொன்றா அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த ஃபாண்டன்ட் ஸ்விரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது பாட்டம் டு டாப் அந்த மாதிரியாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். கேக் டாப் அதாவது அந்த சர்ஃபேஸில் வைக்கிற ஃபாண்டன்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் டிப் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் வந்து அந்த கேக்கோட ஃப்ரெண்டில் அந்த ஃப்ரெண்ட் ஃபேஸ் பண்ணி இருக்கிற அந்த பிளேசஸில் வந்து நம்ம ஃபாண்டன்ட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட் டிப் பண்ணி வச்சோம்னா ஃபாண்டன்ட் வந்து மெல்ட் ஆகாது. ஸோ ஃபுல்லாக அந்த ஃபாண்டன்ட் ஸ்விரில் வச்செடுத்தப்போ நல்ல லுக்காக அழகாக இருக்குது. இனி வந்து ரெட் கலர்லேயே ஒரு கொஞ்சம் ஹார்ட் கட் பண்ணி அது வந்து அந்த கேக்கோட சைட்லேயே வச்சு விட்டுக்கலாம். கேக்கு மேலே ஒரு வெட்டிங் டாப்பர் வச்சு விட்டுடலாம். ஸோ இது கேக்கில் நம்ம ஆல்ரெடி கப்பிள் இமேஜ் கொடுத்ததுனால டாப்பர் கப்பிள் கொடுக்க வேண்டாம். கஸ்டமர் எனக்கு இது 1 டே முன்னாடி தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு நல்ல சூட்டபிளான டாப்பர் வந்து வாங்குறதுக்கு கிடைக்கல. அதனால என்கிட்ட இருந்த டாப்பரே நான் வச்சுட்டேன். ஸோ இவ்வளோதான் மொத்த டெக்கரேஷன். இனி இது பார்த்தப்போ எனக்கு இந்த சைட்லலாம் ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் கேக் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதான் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.